ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 15 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவந்து வரணும். சிவந்து வந்த முந்திரி பருப்பை அந்த நெய்யை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்குங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்குங்க. அந்த திராட்சை நெய்யில நல்லா வறுபட்டு பலூன் போல நல்லா உப்பி வரும். நல்ல பலூன் போல ஊதி வந்திருக்கு. இப்போ இதை நெய்யை நல்லா வடிகட்டிட்டு அதையும் வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்குங்க. இப்போ இதே பேன்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வந்துருச்சு. நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் பேனை எடுத்து எட்ட வைக்காதீங்க. அந்த அடுப்பு மேலே இருக்கட்டும். அந்த அடுப்பு அந்த பர்னரில் வந்து அந்த ஹீட் இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்லேயே அந்த நெய் வந்து சூடாகவே இருக்கும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா நைஸாக பவுடராக ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. சரியாக இருக்கும். பால் பவுடர் உங்களுக்கு மளிகை கடைகளில் கிடைக்கும். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அமுல்யா, நெஸ்லே எவ்ரிடே அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பால் பவுடரில் கொஞ்சம் சர்க்கரை கலந்த மாதிரி இருந்தது, நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள். சர்க்கரை கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1/4 கப் சர்க்கரைக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சர்க்கரை பவுடரை சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த காஞ்ச திராட்சை, அப்புறமா முந்திரி பருப்பை நேரடியாக சேர்க்காம ஒரு உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பா, அதாவது பாதி பாதியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து உரலில் போட்டு நல்லா எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி போட்டுக்குங்க. நம்ம காய்ச்சி வச்சிருக்க அந்த நெய்யை இது கூட சேர்த்துங்க. நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். கையை வச்சிடாதீங்க. ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. எல்லா நெய்யுமே சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சர்க்கரையும் அந்த பால் பவுடரும் ஒன்றோடு ஒன்று இறுகி வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் லட்டு பிடிக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது உதிர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு 4-5 தடவை அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும். சூடாக இருக்கும்போது பிடிச்சாதான் நல்லா அழகாக ரவுண்டாக வரும் உங்களுக்கு. இது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டு வெளியில் வச்சு சாப்பிட்டா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். 10 ரூபா பேக்கெட் கூட இருக்குது. நீங்கள் ஒரு 3 பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்கள். கல் மாதிரிலாம் இல்லை, உள்ளே நல்லா அழகாக இருக்குது. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.